வணக்கம் நண்பா நண்பி, நான் தான் உங்க மோனி. இன்னைக்கு நம்ம சேனல்ல சந்திராவின் ருத்ரன் ஸ்டோரியோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்டோரி முழுக்க என்னோட கற்பனையில நான் ரைட் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டோரி எல்லாரும் கற்பனை கதையை மட்டும் பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓப்பனிங் சீன்ல லாஸ்ட் எபிசோட முடிச்ச அந்த சீன் தான் போகுது. மகாராஜாவும் இந்து கிட்ட தன்னோட மகனை உனக்கே திருமணம் செஞ்சு வைக்கிறா அப்படின்ற மாதிரிலாம் வாக்கு கொடுத்துறாரு. இது எல்லாத்தையுமே ருத்ரனும் வெளியில நின்று கேட்டிருப்பான். ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இருந்தாலும் அதை எதையும் காட்டிக்காம உடனே ரூமுக்குள்ள போறான். மகாராஜா கிட்ட அம்மா உங்க ரெண்டு பத்தியும் சாப்பிடறதுக்காக வர சொல்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மகாராஜாவும் இந்துவை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து வெளியில போயிடுறாரு. பட் மகாராஜா இந்துக்கு கொடுத்த அந்த வாக்கை பத்தி எதையுமே ருத்ரன் கிட்ட அவரு சொல்லவே இல்லை. அதெல்லாம் நோட் பண்ண ருத்ரனுமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுறான். ஆனாலும் அதை பத்தி அவன் மகாராஜா கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. இப்படியே அந்த நாளும் போகுது. அடுத்த நாள் ஆகுது. வழக்கம் போல அரசவையும் ரன் ஆகுது. அப்போ அரண்மனையோட வைத்தியர் அந்த அரசவைக்குள்ள போறாரு. உடனே மகாராஜா கிட்ட, மகாராஜா நம்ம அரசவையில் மருந்துகள் குறைவாகவே இருக்கின்றன. ஆகையால் மூலிகைகளை பறிக்க நான் காட்டிற்கு செல்ல வேண்டும். அதற்கு அனுமதி தாருங்கள். அனுமதி வழங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்ல அது கேட்ட ருத்ரனும் உடனே மகாராஜா கிட்ட, தந்தையே நாம் இப்பொழுதெல்லாம் வேட்டைக்கு செல்வதே இல்லை. ஆகையால் நாம் ஏன் இந்த மூலிகை பறிக்கும் பயணத்தில் கலந்து கொள்ள கூடாது? இதுவும் நல்ல யோசனை தான். மகாராஜா செல்வோமா? வேட்டைக்கு தான் என்னை அழைத்து செல்ல மாட்டீர்கள். இந்த பயணத்திற்காவது என்னையும் உடன் அழைத்து செல்லுங்களே. ஆகட்டும், செல்ல தயாராகுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே பயணத்துக்கு தயாராகிறாங்க. இந்த பயணத்துல மகாராஜாவும் மகாராணியும் இந்துவும் ருத்ரனும் கூடவே மகாராஜாவோட தம்பியுமே போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க போக வேண்டிய காடும் வருது. பட் அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு காட்டுக்கு முன்னாடி இருக்க ஒரு கிராமத்தை கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். சோ மருத்துவரும் மூலிகைகளை பறிக்கிறதுக்காக தனியா காட்டுக்குள்ள போயிடுறாரு. காட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த கிராமத்தை சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மகாராஜாவும் கூட வந்தவங்களும் கிராமத்துக்குள்ள போறாங்க. அந்த சமயம் அவங்க சின்ன பசங்களை விளையாடிக்கிட்டு இருக்காங்க. விளையாடிக்கிட்டே ஒரு மரத்து மேல ஏறுறாங்க. அப்போ மரத்து மேல ஒரு பயங்கரமான பாம்பு ஒண்ணு இருந்திருக்கு. பட் அதை அந்த குழந்தைங்க பார்க்கவே இல்லை. அந்த குழந்தைங்கள்ல இருந்த ஒரு பையனை அந்த பாம்புமே கடிக்க வருது. அதை நம்ம மகாராஜாவும் பாத்துறாரு. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம வேகமா மரத்து மேல ஏறி அந்த பாம்பை அங்கிருந்து தள்ளி விட்டுட்டு அந்த பையனையுமே அவரு காப்பாத்திடுறாரு. அதனால அவரோட கையில லேசா அடிபட்டிருக்கும். அது எல்லாத்தையுமே அந்த ஊர் மக்கள் பாக்குறாங்க. தன்னோட பசங்களை காப்பாத்தின மகாராஜாவை நினைச்சு ரொம்பவே பூரிப்படைறாங்க. மகாராஜாவை வாழ்த்தவும் ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் நன்றியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மகாராஜா கையில அடிபட்டிருக்கும் இல்லையா, அதனால அந்த ஊர்ல இருக்க ஒரு வைத்தியர்கிட்ட மகாராஜாவை கூட்டிட்டும் போறாங்க. அந்த இடத்துல 25 வயசான ஒரு பொண்ணு தான் இருக்கா. அவளை இந்த கதையில நம்ம பைரவன் சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். அவளும் மகாராஜாவோட கைக்கு மருந்து போட மகாராஜாவுக்கு அது ஒரு மாதிரியான எரிச்சலை கொடுக்குது. அவரோட முகமும் ஒரு மாதிரி மாற ஆரம்பிக்குது. அதை பார்த்த பைரவி ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. உடனே மகாராஜா கிட்ட, இந்த மருந்தை தங்களுக்கு போட்ட பிறகு உங்களுக்கு எரிக்கிறதா? இது ஒன்றும் பெரிய வழி அல்ல, நான் தாங்கிக் கொள்வேன். நீங்கள் மருந்திடுங்கள். ஏற்படுவது சிறு வழியாக இருந்தாலும் மருத்துவரிடம் அதை உரைக்க வேண்டும். கூறுங்கள், உங்களுக்கு எரிகிறதா? ஆம், சிறிதளவு எரிச்சல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்ல அது கேட்ட பைரவி பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. உடனே அந்த இடத்தை விட்டு வெளியிலயும் போயிடுறா. அந்த வீட்டுக்கு வெளியில தான் நம்ம சந்திராவும் மூலிகைகளை காய வச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ பைரவியும் சந்திரா கிட்ட போயிட்டு, சந்திரா, இன்று ஒரு நபரின் காயத்திற்கு சாதாரண குளிர்ச்சி மருந்தை தான் கொடுத்தேன். ஆனால் அவருக்கு அது எரிச்சலை குடிக்கிறது என்று கூறுகிறார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எப்படி அவருக்கு அந்த மருந்தால் எரிச்சல் ஏற்படுகிறது? அதை பற்றி பிறகு நான் உனக்கு கூறுகிறேன். இப்பொழுது நீ சென்று என் அறையில் இருக்கும் சிகப்பு நிற குவளையை எடுத்து வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல பைரவியும் அங்க கிளம்பி போயிடுறா. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம இந்துவும், காயத்திற்கு மருந்துட்டால் எரிச்சல் இருப்பது சாதாரணம் தானே, இதற்கு ஏன் இப்ப இவ்வளவு அலப்பறை செய்கிறாள்? அலப்பறை செய்யும் நோக்கம் அவளுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சந்திரா சொல்ல அவளோட குரலை கேட்ட எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம ருத்ரனுமே சந்திராவோட வாய்ஸை கேட்கிறான். பட் அவன் திரும்பவே இல்லை. ஏன்னா அவனோட ஹார்ட் பீட் திடீர்னு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அங்கிருந்து எல்லாருமே சந்திராவை பார்த்ததுமே ஷாக் ஆயிடுறாங்க. சந்திராவும் முன்னாடி வரா. அப்போதான் ருத்ரனும் சந்திராவை முதல் முறையா பாக்குறான். அண்ட் பார்த்த அடுத்த செகண்ட் சந்திராவை விரும்ப ஆரம்பிக்கிறான். அதை அவனால உணரவும் முடியுது. சந்திராவை பார்த்த மகாராணியும் சந்திரா கிட்ட, சந்திரா நீயா? நீ இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இதுவே என் வீடு. தங்களை மீண்டும் பார்த்ததில் மனமானது ஆனந்தம் கொண்டது. எங்களுக்கும் மகளே, இங்கு ஒருத்தன் இருக்கிறேன். என்னையும் கொஞ்சம் கவனியுங்கள். தங்களை கவனிக்காமல் இருப்பேனா? எவ்வாறு இருக்கிறீர்கள்? இங்க எதற்காக வந்திருக்கிறீர்கள்? தங்களுக்கு எவ்வாறு காயம் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க வந்த ஊர் மக்களும் மகாராஜாவுக்கு எப்படி காயம் ஏற்பட்டுச்சு, அவர் எப்படி இங்க வந்தாரு அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அதை கேட்ட மகாராஜாவும், இப்போதான் சந்திராவும் வந்துட்டால, அவ என்ன பார்த்துப்பா, இப்போ நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஊர் மக்களும் வந்தவங்களுக்கு நாம போய் சாப்பாடு ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கலைஞ்சு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் மகாராணியும் சந்திரா கிட்ட, சந்திரா, காயம் ஏற்பட்ட இடத்தில் மருந்து வைக்கும் பொழுது எரிச்சல் உண்டாவது சகஜமே. அப்படி இருக்கையில் ஏன் அப்பேன் பதட்டம் அடைந்து உன்னை சென்று அழைத்து வந்தால்? பொதுவாகவே காயம் ஏற்பட்ட இடத்தில் மருந்திடும் பொழுது வலி இருக்கத்தான் செய்யும். அதை சிலர் தாங்கிக் கொள்வர். ஆனால் சிலரால் அதை தாங்கிக் கொள்ள இயலாது. ஆகையாலே நான் ஒரு புதுவிதமான மருந்தை தயார் செய்தேன். அது ஒரு வலி நிவாரணி. அம்மருந்தை காயப்பட்ட இடத்தில் செலுத்தும் பொழுது எரிச்சலுக்கு பதில் குளிர்ச்சியே தெரியும். அதன் பிறகுதான் காயத்திற்கான மருந்தையை நாங்கள் செலுத்துவோம். ஆனால் இன்று நடந்ததோ வித்தியாச
வித்தியாசமாக இருக்கிறது. அதுவே அவரின் பதட்டத்திற்கு காரணம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசிட்டு இருக்கும் போது பைரவியும் சந்திரா சொன்ன அந்த குவளையை எடுத்துக்கிட்டு அந்த ரூமுக்குள்ள வரா. சந்திராவும் அந்த குவளையை வாங்கி அதுக்குள்ள இருக்க ஒரு விதமான அமிலத்தை வேற ஒரு பாத்திரத்துல மாத்துறா. அதே சமயம் மகாராஜாவோட கையில ஊசியால குத்தி 2 சொட்டு ரத்தத்தை அந்த அமிலத்துல கலந்து அமைதியா உட்கார்ந்துருக்கா. அதை பார்த்த இந்துவுக்கு பயங்கரமா கோவம் வருது. என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அனுமதியே இல்லாமல் ராஜாவின் ரத்தத்தை எடுத்தாய், இப்போ அமைதியாக அமர்ந்திருக்கிறாய். உன்னுடைய திட்டம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அதை கேட்ட சந்திரா அதுக்கு பதில் சொல்லாம உடனே மகாராஜா கிட்ட, ராஜாவா நீங்களா? உண்மையாகவா? ஏன் என்னை பார்த்தால் ராஜா போல் இல்லையா? அப்படி இல்லை, தாங்களும் மிகவும் எளிமையாக இருக்கிறீர்கள் அல்லவா, அதான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும் போது நம்ம சந்திராவும் மகாராஜாவோட ரத்தத்தை ஒரு அமிலத்துல செலுத்திருப்பா இல்லையா, இப்போ அந்த அமிலத்தோட கலர் மாற ஆரம்பிக்குது. அதை பைரவியும் நோட் பண்றா. ரொம்பவே ஷாக் ஆயிடுறா, பதட்டப்பட ஆரம்பிக்கிறா. உடனே சந்திரா கிட்ட, சந்திரா அங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல சந்திராவும் அந்த குவளைய பாக்குறா. அவளுமே ஷாக் ஆயிடுறா. உடனே பைரவி கிட்ட, பைரவி நீ போய் அண்ணனை கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல ருத்ரனும் என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா பதில் சொல்லாம உடனே மகாராஜா கிட்ட, மகாராஜா நான் உங்ககிட்ட தனியா பேசணும். இது என்ன புது நாடகம்? எதுவாக இருந்தாலும் எங்களின் முன்னே கூறு. மகாராஜா இதை பற்றி தங்களிடம் தனியாக உரைப்பதே நன்று, புரிந்து கொள்ளுங்கள். அவசியமில்லை மகளே, இங்கிருப்பவர்கள் என்னுடைய ரத்த பந்தம் ஆவார்கள். அதையும் தாண்டி என்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கூறு. தங்களின் ரத்தத்தில் விஷம் கலந்துள்ளது அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கிருந்த எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. உடனே மகாராஜாவோட தம்பி காங்கேயனும் சந்திரா கிட்ட, என்ன கூறுகிறாய்? என் அண்ணன் உடம்பில் விஷமா? இது என்ன முட்டாள்தனமாக இருக்கிறது? உன்னுடைய கண் முன்னாடி தானே என் அண்ணன் இருக்கிறார். ஆரோக்கியமாக இருக்கும் நபரின் உடம்பில் விஷம் இருப்பதாக சொல்கிறார். எங்களின் தப்புதான். அனுபவம் இல்லாத உன்னை ராஜாவிற்கு வைத்தியம் பார்க்க சொன்னது என் தவறுதான். கோபம் கொள்ளாதீர்கள் அப்படின்ற மாதிரி மகாராஜா கிட்ட, இப்பவாவது தங்களுக்கு தலை சுற்றல் ஏற்பட்டிருக்கிறதா? இல்லை, அந்த மாதிரி எல்லாம் ஒன்றுமில்லை. தயவு பண்ணி என்னை மன்னித்தருளுங்கள் மகாராணி. நான் கேட்கும் கேள்விகளுக்கு மகாராஜா மட்டும் தான் பதில் கூற வேண்டும். ஏனென்றால் அவரின் உடலை பற்றி அவருக்கு மட்டும்தான் நன்றாக தெரியும். இவளுக்கு வாய் கொழுப்பு அதிகரித்து விட்டது. இவளை பேசிவிட்டு நீங்களும் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு வரும் கோபத்துக்கு இவளை இதே இடத்தில் என் வாளுக்கு இரையாக்க மனமானது துடிக்கிறது. சற்று பொறு இந்து. நாட்டு மக்களுக்கு முன் ஆயுதங்களை ஏந்த கூடாது என்பது நம் நாட்டின் நியதி. அதை மறவாதே அப்படின்ற மாதிரி மகாராஜா கிட்ட சந்திரா கேட்கும் கேள்விக்கு நேர்மையாக பதில் கூறுங்கள். இதற்கு தான் தனியாக பேச வேண்டும் என்று கூறினேன். கேட்டீர்களா? இப்பொழுது அனுபவியுங்கள் மகாராஜா. சரி கூறுங்கள், தங்களுக்கு எப்பவாவது தலை சுற்றல் ஏற்பட்டிருக்கிறதா? ஆம், ஒரு இருமுறை ஏற்பட்டிருக்கிறது. நேர்மையாக பதில் கூறுங்கள் மகாராஜா. உங்களின் முகத்தில் பொய் தெரிகிறது. அது எண்ணிக்கை இல்லை, நிறைய முறை அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கிருந்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. உடனே மகாராணியும், என்ன ஆனால் ஏன் தாம் இதை பற்றி என்னிடம் எதுவும் கூறவில்லை? காரணம் எதுவும் இல்லை. அது ஒன்றும் பெரிய விஷயமாக தோணவில்லை, அதான் கூறவில்லை. தங்களின் உடம்பில் இருக்கும் விஷத்தின் வீரியமானது மிகவும் குறைவு. அதை தங்களுக்கு யாரோ ஒருவர் மறைமுகமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அதாவது ஸ்லோ பாய்சன்லாம் சொல்லுவோம் இல்லையா, சோ அந்த மாதிரியான ஒரு பாய்சன் தான். இந்த விஷத்தை நாம் முறியடிக்காவிட்டால் மகாராஜா மரணத்தை அடைவார் என்பதில் சிறிதளவு கூட ஐயமில்லை. இதோ இங்கு இருக்கும் இந்த அமிலமானது பல வீரியமுள்ள மூலிகைகளின் வேரிலிருந்து தயார் செய்யப்பட்டவையாகும். இது ஒருவரின் உடலில் விஷம் இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டறிய உதவும். ஆகையாலே கூறுகிறேன், இவரின் உடம்பில் விஷம் இருக்கிறது. இப்பொழுதும் என்னால் நம்ப முடியவில்லை. மகாராஜா வாருங்கள், நாம் நம்ம அரண்மனை வைத்தியரை கலந்தாலோசிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அது கேட்ட சந்திராவும் உடனே காங்கேயன் கிட்ட, சற்று போருங்கள், தங்களுக்கு எப்பவாவது தலை சுற்றல் ஏற்பட்டிருக்கிறதா? இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதை கேட்ட சந்திராவும் இன்னொரு பாத்திரத்துல அமிலத்தை ஊத்தி நம்ம காங்கேயன் கிட்ட ஊசியை கொடுத்து, உங்களோட ரத்தத்தை இதுல செலுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, காங்கேயனும் அவரோட ரத்தத்தை அந்த அமிலத்துல செலுத்துறாரு. பட் அந்த அமிலத்தோட கலர் மாறவே இல்லை. உடனே சந்திராவும் மகாராஜாவோட ரத்தத்தை அகைன் அந்த அமிலத்துல செலுத்துறா. அடுத்த செகண்டே அமிலத்தோட கலர் மாற ஆரம்பிச்சிருது. அதை பார்த்து அங்க இருந்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆல்சோ காங்கேயனுமே ஷாக் ஆகுறாரு. உடனே நம்ம சந்திரா கிட்ட, என்னை மன்னித்து விடு மகளே, மகாராஜாவை காப்பாற்ற வழி எதுவும் இருக்கிறதா? எந்த ஒரு கொடுமையான விஷயத்திற்கும் மாற்று மருந்து கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த மாற்று மருந்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் முதலில் ராஜாவின் உடலில் இருக்கும் விஷத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடித்து விட்டால் இவரை காப்பாற்ற வழி இருக்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த அரண்மனையோட மருத்துவர் அந்த பிளேஸுக்கு வராரு. அவர் பார்த்த இந்து பயங்கரமா கோவப்பட்டு அவகிட்ட இருந்த வாளை எடுத்து ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அந்த மருத்துவரை அதே இடத்துல கொலை பண்ணி போட்டுறா. அந்த மருத்துவரும் அதே இடத்துல துடிதுடிச்சு இறந்து போயிடுறாரு. அதை பார்த்த சந்திரா பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. ஒரு மாதிரி பயந்தும் போறா. உடனே ருத்ரனும் இந்து கிட்ட, என்ன காரியம் செய்திருக்கிறாய் இந்து? இந்த கொடூர செயலுக்கு காரணம் என்ன? ராஜ துரோகம் செய்தவனுக்கு மரணத்தை தவிர வேறு எந்த தண்டனையும் தகுந்ததல்ல மாமா.
நீ செய்தது தவறு. உண்மையிலேயே மருத்துவர் தான் அந்த ராஜ துரோகி என்று எப்படி நீ உறுதியாக சொல்கிறாய்? அவர்தான் தந்தைக்கு விஷம் கொடுத்தார் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? ஆதாரமா? இதுவே பெரிய முட்டாள்தனமாக உள்ளது. மாமாவுக்கு இத்தனை வருடங்களாக வைத்தியம் பார்த்தது இவனே. ஆனால் இது நாள் வரை மகாராஜாவின் உடம்பில் விஷம் இருக்கிறது என்பதை இவன் நம்மிடம் உரைக்கவில்லை. இது தவறல்லவா? இந்த தவறுக்கு மரணம் ஒன்றே தண்டனை அல்லவா? அந்த தண்டனையை நான் அரங்கேற்றினேன். என்ன காரணம் கூறினாலும் நீ செய்தது தவறு என்பதுதான் உண்மை. இந்து தவறு இழைத்து விட்டாய் மகளே. ஒருவேளை என் உடம்பில் இருக்கும் விஷயத்தை பற்றி உண்மையிலேயே இவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். நீ சிந்தித்து முடிவெடுத்திருக்க வேண்டும், அவசரப்பட்டிருக்க கூடாது. ஆனால் மாமா, மறு வார்த்தை பேசாதே இந்து. நீ செய்தது தவறு. ஒருவேளை உன்னிடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும். நீயாக இருக்கவும் மகாராஜாவும் இளவரசனும் அமைதி காத்து வருகிறார்கள், புரிந்து கொள் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசிட்டு இருக்கும் போது சந்திராவோட அண்ணன் அந்த பேசுக்கு வராரு. அவர் இந்த கதையில நாம வருணதேவன் சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். அவரோட வீட்டுக்குள்ள ஒரு ஆள் இறந்து கிடக்குறாரு. அதை பார்த்தா அவரு எங்க சந்திராவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அவரு வச்சிருந்த வாளை மகாராஜாவோட கழுத்துக்கு நேரா நீட்டுறாரு. அதை பார்த்த ருத்ரன் வருணதேவோட கழுத்துக்கு நேரா கத்திய நீட்டுறான். அதை பார்த்த சந்திரா பயங்கரமா பயந்து போயிடுறா. உடனே ருத்ரனு கிட்ட மன்னித்து விடுங்கள் இளவரசே, இவரே என் அண்ணன், இவரை எதுவும் செய்து விடாதீர்கள் அப்படின்ற மாதிரி வருணதேவ கிட்ட அண்ணா சற்று பொறு, இவரே நம் நாட்டின் மன்னன் கதிரவன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வருணதேவ் அவனோட வாளை கீழே இறக்கிட்டு மகாராஜா கிட்ட மன்னித்து விடுங்கள் மகாராஜா, வீட்டிலோ ஒரு சடலம், எங்கு பார்த்தாலும் ரத்த வெள்ளம், எங்கு என் தங்கைக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்று அஞ்சியே இவ்வாறு செய்தேன். புரிந்து கொள்ள முடிகிறது. மன்னிப்பு கேட்க வேண்டியவன் நானே. நடந்த அனைத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். மன்னித்தருள்வாயாக. இங்கு நடந்த இந்த சம்பவத்தால் சந்திரா பயந்து விட்டதாக தோன்றுகிறது. முதலில் அவளை இங்கிருந்து அழைத்து செல்லுங்கள். தங்களின் வீட்டை பழையது போல் மாற்றி தர வேண்டியது எங்களின் பொறுப்பு. எங்களிடம் எங்களின் வீட்டை திருப்பி கொடுப்பீர்கள், அதில் ஐயமில்லை. ஆனால் மருத்துவரின் குடும்பத்தாரிடம் இறந்த அவரை தம்மால் திரும்பி கொடுக்க இயலுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்கிருந்து வெளியில போயிடுறா. அப்போ வருணதேவும் சந்திரா கிட்ட, சந்திரா பயந்து விட்டாயா? ஆமண்ணா, ஆனால் பயத்தை தாண்டி குற்ற உணர்ச்சியாக இருக்கிறது. குற்ற உணர்ச்சியா? ஆனால் ஏன் சந்திரா? நான் மட்டும் மகாராஜாவின் உடலில் விஷம் இருக்கிறது என்று கண்டறிந்து உண்மையை கூறாமல் இருந்திருந்தால் இன்று அந்த மருத்துவர் உயிருடன் இருந்திருப்பார். அவர் இறந்ததற்கு நானே காரணம். கண் கலங்காதே சந்திரா, இதில் உன் தவறு எதுவும் இல்லை என்பதுதான் உண்மை, அதை புரிந்து கொள் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஒரு காவலாளி அங்க வந்து வருணதேவியும் சந்திராவையும் அகைன் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போனதும் இந்துவும் அவங்க கிட்ட இப்பொழுதே பயணத்திற்கு தயாராகுங்கள். பயணமா? விளங்கவில்லையே. இந்த கணம் முதல் நீங்கள் அரண்மனை வைத்தியராக பதவி ஏற்கிறீர்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதை கேட்டு சந்திரா பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. இல்லை, இதற்கு நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். என் அண்ணன் எங்கும் வரமாட்டார். உன்னிடம் நாங்கள் அனுமதி கேட்கவில்லை, தகவலை மட்டுமே கூறினோம். அது மட்டுமல்லாமல் உன் அண்ணன் மட்டும் வரப்போவதில்லை, நீயும் தான் எங்களுடன் வரப்போகிறாய். இல்லை, நாங்கள் எங்கும் வரப்போவதில்லை. அண்ணா வேண்டாம் அண்ணா, எங்கும் செல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்து போக அது கிட்ட மகாராணியும் நம்ம சந்திரா கிட்ட, ஏன் இந்த பயம் மகளே? நான் இருக்கிறேன் அல்லவா, நான் தங்களை பார்த்துக் கொள்வேன், கவலை வேண்டாம், என்னுடன் வா. நீங்கள் இருக்கும் பொழுதுதானே மருத்துவருக்கு இந்த அவல நிலை. பல வருடங்களாக தங்களுக்கு மட்டுமே பணியாற்றி வந்த இந்த நபருக்கே கடைசியில் பாதுகாப்பு கிடைக்கவில்லை. இன்று வந்த எங்களுக்கு அங்கு பாதுகாப்பு கிடைக்கும் வாய்ப்புகளே இல்லை. என் உயிரை போனாலும் என் அண்ணனை மட்டும் நான் அங்கு அனுப்பி வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மகாராணி ரொம்பவே உடைஞ்சு போயிடுறாங்க. உடனே மகாராஜாவும் நம்ம சந்திரா கிட்ட, இப்பொழுது நான் உனக்கு ஒரு வாக்களிக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் இருவரின் உயிருக்கும் அரண்மனையில் எந்த ஆபத்தும் வராது அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும் போது உடனே வருணதேவும் மகாராஜா கிட்ட, என்னை மன்னித்து விடுங்கள் மகாராஜா, என்னால் அரண்மனைக்கு வர இயலாது. பயம் வேண்டாம் வருணதே, நான் இருக்கும் வரை உங்கள் இருவருக்கும் கவசமாக திகழ்வேன். எந்த ஆபத்தாக இருந்தாலும் அது என்னை தாண்டியே உண்மை வந்து சேரும். பயமா? எனக்கா? அந்த வார்த்தைக்கு கூட அர்த்தம் தெரியாதவன் நான். அரண்மனைக்கு நான் வர மறுப்பதற்கு ஒரே காரணம் என் தொழில். பொருள் விளங்கவில்லையே. என் தாய் இறப்பதற்கு முன் என்னிடம் கூறிய ஒரு வார்த்தை, நான் கற்றறிந்த மருத்துவ கலைகளை வைத்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதை தான் இப்ப வரை நான் பின்பற்றி வருகிறேன். தங்கள் ஒருவருக்காக என் கொள்கைகளை விட இயலாது, புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டேன் மகனே. ஆனால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு முதலில் மன்னன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதை முதலில் நீ புரிந்து கொள்ள முயற்சி செய். நாங்கள் உன்னை நிரந்தரமாக அரண்மனைக்கு அழைக்கவில்லை. மன்னனின் உடல்நிலை குணமாகும் வரை மட்டுமே நீ அங்கு தங்கினால் போதும். சற்று சிந்தித்து முடிவெடு அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது உடனே சந்திராவும் யோசிக்க அவசியம் இல்லை. மனிதர்களின் உடல்நிலை என்பது தீர்மானிக்க முடியாத ஒன்றாகும். அப்படியே தீர்மானித்தாலும் அவர்களை குணப்படுத்த முடியுமா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறிதான். அப்படி இருக்கையில் மகாராஜாவின் உடலில்
இருக்கும் விஷமே என்ன என்று கண்டுபிடிக்காத சூழலில் அவருக்கு எந்த விதத்தில் வைத்தியம் பார்த்தாலும் அதில் ஒரு ஆபத்து இருக்கிறது. அப்படி எங்களையும் மீறி ஏதேனும் நடந்துவிட்டால் அதற்கு காரணம் தங்களின் உடல் நிலையே. ஆனால் அதை அங்கு யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அடுத்த கணமே மருத்துவருக்கு மரணத்தையே பரிசாக அளிப்பார்கள். இடத்தின் உண்மை நிலையை அறிந்த பிறகும் எவ்வாறு நான் என் அண்ணனை ஆபத்தில் தள்ளுவேன்? நீங்கள் என் இடத்தில் இருந்தால் என்ன செய்வீர்கள்? உன் பயத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அரண்மனையில் இருக்கும் அந்த ராஜ துரோகி யார் என்று தெரியவில்லை. இந்த சூழலில் எங்களுக்கு தெரிந்த எங்களின் நம்பிக்கையான நபர்களை மட்டுமே எங்களுடன் வைத்துக் கொள்ள முடியும். ஆகையாலே உன்னிடம் நாங்கள் உதவி கேட்கிறோம், உதவுவாய மகளே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட சந்திராவுக்கு உதவிங்கிற வார்த்தை அவளை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்குது. உன்னை வருணதேவும் சரி, ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை. எதுவாக இருந்தாலும் கூறுங்கள். தங்களுக்கு மட்டும் என்னால் மருத்துவராக இருக்க இயலாது. உங்களுக்கு வைத்தியம் பார்த்துவிட்டு இருக்கும் மீத நேரத்தை நான் மக்களுக்காக செலவழிப்பேன். அதற்கு தங்களுக்கு சம்பந்தமா? தாராளமாக. உன்னுடைய நற்குணங்களை கண்டு மனமானது ஆனந்தம் அடைகிறது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஊர் மக்களும் அங்க வந்து சாப்பிடறதுக்காக எல்லாரையுமே கூட்டிட்டு போயிடுறாங்க. நல்ல ஒரு விருந்தோமலை அவங்களுக்கு அவங்க கொடுக்கறாங்க. இப்படி டைம் போகுது, நைட் ஆயிடுது. எல்லாருமே பயணத்துக்குமே தயாராகிடுறாங்க. போற வழியில கூட ருத்ரன் சந்திராவை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கான். ஏன்னா இப்போ அவன் மனசு முழுக்க சந்திரா வந்துட்டான். அப்ப அவனுமே அவனுக்குள்ள நீ கலங்கியதை பார்க்க ஏன் என் மனம் இடம் கொடுக்கவில்லை? உண்மையில் எனக்குள் என்ன நடக்கிறது சந்திரா அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளே கேட்டுட்டு இருக்கும் போது பல்லுக்குள்ள இருந்து நம்ம சந்திராவும் வெளியில எட்டி பார்த்து ருத்ரன் கிட்ட தாம் என்னை அழைத்தீர்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அதை கேட்ட ருத்ரனும் திரும்பி சந்திராவை பாக்குறான். அந்த நைட் நேரத்துல நிலவொளிக்கு கீழே சந்திராவோட முகம் அவ்வளோ பிரகாசமா அவ்வளோ அழகா இருக்கு. சந்திராவோட அழகுல ருத்ரன் அவனையவே மறந்துடுறான். சந்திராவையே பார்த்துக்கிட்டு இருக்கான். சோ ரெண்டு பேருமே இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் இந்துவும் குதிரையில இருந்து பாக்குறா. ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறா. சோ இதோட தான் இந்த எபிசோட நான் பினிஷ் பண்றேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னும் என்னென்ன விறுவிறுப்பான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.